தமிழர்களே குட்டி மீன்ட்ட விளையாடுவோம்னு சொல்லிட்டு விளையாடலான்னு பார்த்தா என்ன பண்ணுது நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மொபைலில் ஃப்ளாஷ் லைட் அடித்தேன். அடித்ததுமே எல்லா மீனுமே வந்து கீழே சல்லுன்னு உட்காந்துருச்சு. அட என்னங்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் அமர்த்தினோன்னே வரிசையாக ஓனா வந்து கையை டேரக்ட்னு கடிச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே கூசுச்சு. குட்டி மீன் கடிக்கிறதே அவ்வளோ பவராக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீன் வளர்க்குறீங்களா, குட்டி இந்த மாதிரி போட்டிருக்கான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இதோட தாய் என்ன பண்ணுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் இதுக்கு நம்மளை விடுவேனான்ருச்சு. அந்தளவுக்கு போட்டு கையை போட்டு கடிக்கடின்னு கடிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே இருங்கப்பா உங்கள் அம்மாவை பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு போனால் பாருங்க என்ன கடிக்குது பாருங்க. இந்த குட்டி மீனோட அவங்க அம்மா எத்தனை தடவை நம்ம ஒரு நாளைக்கு தண்ணி மாற்றினாலும் போட்டு டஸ்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அழுக்காக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் பிளான்ட் போடுங்க அப்படின்ட்டு. பிளான்ட்டு தான் அவங்க கேட்டிருக்கேன் நான். அது வந்து வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து ஒரு சில பொருள்கள் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப பெரிய டஃப்பாக இருக்குது. இங்கே பாருங்க கீழே கயிறு துணி மாதிரி இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அது என்னவென்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள் என்னென்ன சத்தாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு நார் அடிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.